அத்தாளை எங்கள் வீரமலை என்னும் முத்தாளை மதுரம் நிறத்தாளை புவியிடம் காத்தாளை அங்குச பாச அங்குசமங்கரமும் அங்குசத்தாளையும் கணித்துள்ளவருக்கு உறுதியில்லை. உதிக்கின்ற செங்கதர் உச்சத்தில் உணருடைய மதிக்கின்ற மாணிக்கம் மாதலும் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மங்கடி குங்குமத என்ன விதிக்கின்ற மேனை பிரமிந்தன் உளுத்தினை வவ்விய பாகத்தேர வரமையை வாழ்ந்திருக்கும் செவ்வியம் கொளுத்தமிழ கோலம் சென்றுள்ள அவ்வியம் தென்னை ஆண்டவர் பதுவாக இருந்து வெவ்விய காலன் என்பது விளை நிற்கவே விளை நின்றிருந்து மொழி பார்த்து வெளியில் நெஞ்சும் கலை நின்ற வெள்ளம் கரைகின்றதில்லை கருத்தில் உள்ள தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது திருவுளமா ஒளி நின்ற குணங்கள் என்பது மேவை உரைவாளை உரைகின்ற நின்ற கோயில்கள் ஒரு பக்கமாக அறைகின்ற நன்மறையின் அடிய முடிய முதல் நிறைகின்ற வெள்ளிகளும் கஞ்சமது நெஞ்சமும் மறைகின்ற பாரதிய பூர்ணசன் முன்னையில் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிமடைந்த அடிய அணியை மணிக்கலவை அணுகாதற்கு பிணிக்கு மறந்து அமரர் பெருவிருந்தே பணியனு ஒருவரை நேன் பத்மபாதம் படிந்த பின்னே தெரிந்த அடியறை பேணி பிறப்பதற்கு முன்னேதவங்கள் வென்றோண்டிருந்தால் மூவருக்கும் அன்னை உலகு கபிரம் என்னும் மறுமருந்து என்னை உண்மையான் மருவம் என்று விடயத்தும் அடியவர் இறையிலும் உலகளையும் அடைத்தும் காத்தும் அழைத்தும் திருப்பரங்காமல் பொங்கல் சாத்தும் குழல் அடங்கவிடம் அந்த அழினை கண்ணாத்தாங்கு பொன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தேன். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இவற்றில் இல்லாமல் நெஞ்சனை விரைத்தம் நீடுதம் கல்லாமை கற்ற கைவரதம் பலவர்கள செல்லமைத்த திருவுரை பாதங்கள் செய்வங்களே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ உடையமுதன் நெஞ்ச வஞ்சமில்லை எனும் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பருக்கு கணந்தரம் பூங்குழலா அபிராமி கடைக்கண்கள் அழகு குறவரும் வாத வழியார முறைகள் பல சிறந்த பாதம் வைத்தால் பனிமாமதியின் குழுவத் திருமொழி கோமலை அமலை கும்பிருக்க இளவுற்று என்ற நெஞ்ச இறங்க இளவன் குறைய நயனங்கள் மூன்றரை நாதனும் மேதமும் நாரணனும் அயனும் பருவம் வீரமொழி அடியணைய பயனென்று உண்டவர் பாவையர் ஆடமும்